குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ. இரும்பு தோழர்களே, உங்களுக்கு மாலை வணக்கம். இன்னைக்கு என்ன டாபிக்னா, வேற எந்த ரொட்டீனும் கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் நம்ம செய்ய போறோம். அது வந்து லோவர் பேக்கு, கீழ் முதுகு. கீழ் முதுகு ஸ்ட்ராங்கா இருந்தா தான் எந்த ஒரு மனிதனுக்குமே ஸ்ட்ராங்கா நிற்க முடியும். ஒரு மனிதனுக்கு ரெண்டு ரெண்டு பெயின் வந்துடக்கூடாது. ரெண்டு பெயின் முக்கியமாக பாடி பில்டர்களுக்கு ரெண்டு பெயின் வந்துடக்கூடாது. என்ன பெயின்னா, ஒன்று மூட்டு வலி, அடுத்து முதுகு வலி. கீழ் முதுகுல நிறைய பேர் எங்களுக்கு வலிக்குதுங்க, முதுகு வலிக்குது அப்படிம்பாங்க. அது வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமானது. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அந்த காலத்துல இருந்து யூஜின் சாண்டோ பீரியட்ல இருந்து சிக்மம் கிளீன் அவர் பீரியட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ப்ராப்பர் எக்ஸசைஸ் பண்ணுங்க, லோவர் பேக்குக்கு நல்ல வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. இப்ப நம்ம கார்த்தி வந்து அந்த லோவர் பேக்குக்கு ஒரு எக்ஸசைஸ் செய்வாப்ல. இந்த எக்ஸசைஸ் வந்து லோவர் பேக்கு, கீழ் முதுகு, இந்த கீழ் முதுகு கரெக்ட். இந்த கீழ் முதுகு ஸ்ட்ரென்தன் ஆகும், இந்த குளூட்ஸு கரெக்ட் ஆகும், ஹாம்ஸ்ட்ரிங்ஸுக்கு கரெக்ட் ஆகும். இந்த மூணுக்கும் வரும். அடுத்து ஷோல்டர்ஸ்க்கும் டெவலப் ஆகும். வயிறு வைக்காது உங்களுக்கு. குடிஞ்சு நிமிந்து நீங்க செஞ்சீங்கன்னா வயிறு வைக்காது உங்களுக்கு. அதனால இந்த எக்ஸசைஸை நீங்க செய்யுங்க. எங்க ஜிம்ல வந்து ஸ்பிங் பெல் இருக்கு. இது பழைய மாடல் பெல்லு. இப்ப நிறைய இதுல வந்து அந்த கெட்டில் பெல், அந்த ஒரு உருண்டை இருக்கும், அதுல ஒரு கைப்பிடி இருக்கும், அதை பிடிச்சி செய்யறாங்க. அதனால அழகா செய்யலாம். இது பழைய ஸ்டைலு. இப்ப அதை வந்து நம்ம கார்த்தி வந்து இப்போ உங்ககிட்ட செஞ்சு காமிப்பாப்புல. இப்ப பாருங்க, நல்லா இதை வச்சுக்கிட்டு காலை ஒரு மீடியமா அகலமா வச்சுக்கிட்டு அப்படியே குனிஞ்சு நிமிர வேண்டியதான். அங்க பாருங்க. நீங்க வந்து இந்த ஸ்விங் பெல் உங்ககிட்ட இல்ல, ஜிம்ல இல்ல அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணுங்க, தம்பல்ஸ்ல செய்ய. நல்லா 2-3 கிலோ தம்பல்ஸ், இல்ல 2-4 கிலோ தம்பல்ஸ், இல்ல ஒரே ஒரு 5 கிலோ தம்பல்ஸ்னாலும் செய்ய. அழகா செய்ய. பாருங்க, இது வந்து சரியான எக்ஸசைஸ். கீழ் முதுகு தீ பிடிக்கும். பட்டக்ஸ் பெருசா இருக்கிற பட்டக்ஸ்ல ரெடியூஸ் ஆகி ஓடி போயிடும். ஹாம்ஸ்ட்ரிங்ஸ், பேக் டைஸ் நெருப்பு பிடிக்கும். ஓகே கார்த்தி, தேங்க்யூ. ஸ்டாப். இப்ப உங்க ஜிம்ல வந்து இந்த ஸ்விங் பெல் நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு கம்பியில பிளேட்டை வெல்டு வச்சு இருக்கிற ஸ்விங் பெல் இல்லைன்னா நீங்க வந்து என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி தம்பலை ரெண்டு தம்பலை வச்சு செய்யுங்க. பாருங்க, 2 5 கிலோ தம்பலை வச்சு செய்யலாம். அப்படியே இல்லைன்னா ஒரு 5 கிலோ தம்பல்ல கூட செய்யலாம். ஒரு 5 கிலோ தம்பலம். வெரி குட். இப்ப 2 5 கிலோ சார், 2 5 கிலோலாம் என்னால முடியாது சார். ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க இருக்கிற வெயிட்ல செய்யுங்க. வெரி குட் கார்த்தி, வச்சிருங்க கார்த்தி. இப்ப ஒரு 5 கிலோ எடுத்து இப்ப பாருங்க, இப்ப வந்து பழனிக்குமார் செய்யறது வந்து ஒரு சிங்கிள் தம்பல்ல. இப்ப நீங்க உங்ககிட்ட சார் ஒரே ஒரு தம்பல் தான் சார் இருக்கு, நாங்க அதை வச்சு எப்படி சார் செய்யறது? ஒரு நோ ப்ராப்ளம். உங்ககிட்ட 3 கிலோ தம்பல் இருக்கா, 5 கிலோ தம்பல் இருக்கா, 7 கிலோ தம்பல் இருக்கா, உங்களால செய்ய முடிஞ்ச வெயிட்ல செய்ய. பாருங்க, அழகா செய்யறாப்புல பாருங்க. உங்களுடைய எய்ம் வந்து உங்களுடைய லோவர் பேக் ஸ்ட்ரென்தன் ஆகணும். லோவர் பேக் ஸ்ட்ரென்தன் ஆகணும். ஏன்னா மெழுகுவர்த்தி மாதிரி அது கரைஞ்சுக்கிட்டே போகும். நாள் ஆகணும்னு விழுந்துடும், ஒன்றும் செய்ய முடியாது. லோவர் பேக்கு உங்க ஸ்பைனல ரொம்ப நீங்க பாதுகாக்கணும். அப்படின்னா நீங்க இந்த எக்ஸசைஸ்கள் எல்லாம் லைட்டா வாரத்துக்கு 2 நாள் நீங்க செய்யணும். ரைட். ரைட். இப்ப பாருங்க, டெட் லிஃப்ட். இப்ப வந்து கார்த்தி செய்யறது வந்து டெட் லிஃப்ட். முதல் ஸ்விங் பெல் வார்ம் அப் பண்ணாப்புல. வார்ம் அப் பண்ணீங்கன்னா லோவர் பேக்ல பெயினே வராது. நல்லா தயவு செய்து வார்ம் அப் பண்ணுங்க. அது என்னன்னா ஷோல்டர் டெவலப் ஆகும், லோவர் பேக்கு, முட்டி எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகும். இது வந்து டெட் லிஃப்ட். லோவர் பேக்கு, கீழ் முதுகு நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். உங்க கீழ் முதுகு நீங்க ஸ்ட்ரென்த்தா இருந்தா தான் நீங்க வந்து எப்படி சொல்றது, வாட் யூ கால், எப்பயுமே ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். நீங்க ஒரு ஆளுக்கு வந்து முதுகு வலியும் மூட்டு வலியும் வந்துடக்கூடாதுங்க. வந்துச்சுன்னா அவ்வளவுதாங்க, ரொம்ப கஷ்டம். அவர் பிழைக்கிறதே, சர்வை பண்றதே ரொம்ப கஷ்டம். ஓகே கார்த்தி, தேங்க்யூ கார்த்தி. டெட் லிஃப்ட் பாருங்க. இப்ப வந்து பழனி செய்யறாப்ல பாருங்க, ஒரு கை மேல இருக்கு, வலது கை மேல இருக்கு, இடது கை கீழே இருக்கு பாருங்க. அப்படி நம்ம ஒரு கை ஓவர் கிரிப்பு, ஒரு கை அண்டர் கிரிப் அப்படி பிடிச்சுக்கலாம். டெட் லிஃப்ட்ல வந்து அப்படி பெர்மிஷன் இருக்கு. ரெண்டாவது நல்லா குனிஞ்சு நிமிர வேண்டியது. அந்த லோவர் பேக்கு ஸ்ட்ரென்தன் ஆகணும். பாருங்க,
ரிஸ்ட் ரெண்டுலையுமே ரிஸ்ட் பேண்ட் போட்டிருக்காப்புல பாருங்க. அப்போ ஃபோர் ஆர்ம்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு வந்து பெயின் வராது, எந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் வராது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஹெவி வெயிட் போடும்போது கண்டிப்பா நம்ம வந்து பெல்ட் இருக்கணும். பெல்ட் இருந்தா ரொம்ப நல்லது. இடுப்புல பெல்ட் இருக்கணும். தேங்க்யூ. ஸ்டாப். பாருங்க, இதே இதே டெட் லிஃப்ட் தான். இதே டெட் லிஃப்ட் கார்த்தி செய்றாப்புல பாருங்க. உட்டன் பிளாட்ஃபார்ம்ல ஏறி நின்றுட்டாப்புல. உட்டன் பிளாட்ஃபார்ம்ல ஏறி நின்றுட்டு நம்ம செஞ்சோம்னு வைங்க, இறங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப லென்த்தியா இருக்கும், ஹெவியா இருக்கும். உங்களுக்கு வந்து குனிஞ்சு நிமிடுறதுனால என்ன ஆகும்னா உங்க லோவர் பேக்கு ஸ்ட்ரென்தன் ஆகும். உங்க குளூட்ஸ் இருக்கு பாருங்க, பட்டெக்ஸ், பட்டெக்ஸ் பூரா நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும். ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் வந்து பின்னாடி ரொம்ப ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் அட்டகாசமா வரும். இப்ப எல்லாம் ஸ்டேஜ்ல வந்து ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் தான் பாக்குறோம். ரெண்டாவது வயிறே வைக்காது. நீங்க டெய்லி குனிஞ்சு நிமிர்ந்து எக்ஸசைஸ் செஞ்சீங்கன்னா வயிறே வைக்காது, வயிறு இல்லாம ஓடி போயிடும். ஓகே, ஸ்டாப். இது வந்து இது ஒரு டெட் லிஃப்ட். எப்படி பாருங்களேன், இப்ப கன்வென்ஷனல் டீ பார் ரோஸ், டீ பார் லேட்டுக்கு போடுறோம்ல, அந்த டீ பார்லே இப்ப வந்து ஸ்லாண்டிங்கா மாடர்ன் டீ பார் ரோஸ் வந்திருக்கு. நீங்க முதுகெல்லாம் வளைக்க வேண்டிய தேவையே இல்லை. அதுல டீ பார் ரோஸ்ல ராட பேட்டை முன்னாடி மாட்டிட்டு நீங்க குனிஞ்சு குனிஞ்சு நிமிட வேண்டியது, வேற வேலையே இல்லை. நீங்க தலையை நிமிந்துக்க, தலையை குனியாத, அவ்வளவுதான். குனிஞ்சு குனிஞ்சு நிமிருங்க. இது வயிறும் குறையும், பட்டெக்ஸும் குறையும், லோவர் பேக்கும் ஸ்ட்ரென்தன் ஆகும். எப்படி பாருங்க. 10 நம்பர் 10 10 3 செட்டு, இல்ல 12 12 3 செட்டு. சார் 15 நம்பர் போடுவேன் சார். போடுங்க, தாராளமா போடுங்க, தொடர்ந்து வர முடியும்னா போடுங்க. உடம்பு வந்து கேட்கணும். பாப்பண்ணே, இதை போடு. டீ பார், கன்வென்ஷனல் டீ பார் உங்களுக்கு தெரியும், பழசு. இது வந்து மாடர்ன் டீ பார். இந்த சீட்ல படுத்துக்கிட்டு செய்யுது. அதுக்கு அகைன்ஸ்டா செய்யறாங்க பாருங்க. பாருங்க, நீங்க வந்து இப்ப வந்து கார்த்தி வந்து பிளைனா தரையில இருந்து செஞ்சாப்ல பிளாட்டா. இப்ப வந்து நம்ம ஒரு உட்டன் பிளாட்ஃபார்ம் போட்டுட்டு அது மேல ஏறி நின்னுக்கிற வேண்டியது. அது மேல ஏறி நின்னோம்னா இறக்குறது வந்து நல்லா இறக்கலாம். பிளேட், பெரிய பிளேட் போட்டீங்கன்னாலும் அந்த டயா வந்து தரையில போய் இடிக்காது, சீக்கிரம் இடிக்காது. பாருங்க பாருங்க, உடம்ப பெண்டு கலண்டுரும். அருமையான எக்ஸசைஸ். உங்க லோவர் பேக்கு ஸ்ட்ரென்தன் ஆகணும்னா இந்த எக்ஸசைஸ நீங்க செய்யுங்க. நிறைய தம்பிங்க கேட்டு இருந்தாங்க, சார் எங்க லோவர் பேக்கு ஸ்ட்ரென்தன் ஆகணும் சார், உங்களுக்காகத்தான் இன்னைக்கு. ஓகே, ஸ்டாப். ஓகே, இப்ப ஹைபர் எக்ஸ்டென்ஷன் பெஞ்சு பாருங்க. எங்க ஜிம்ல ஹைபர் எக்ஸ்டென்ஷன் பெஞ்சு இதுதான். ஒவ்வொரு ஜிம்ல பிளாட்டா இருக்கும், இதே பிளாட்டா இருக்கும். நீங்க இந்த மாதிரி இதுல பாருங்க, இப்ப எப்படி செய்யறாப்ல பாருங்க. கையை பின்னாடி வச்சுக்கிட்டு தலையை மட்டும் குனிஞ்சு குனிஞ்சு நிமிடுறாரு. இது வந்து லோவர் பேக்கு தான். நல்லா பின்னாடி எடுசாம பட்டெக்ஸ் பக்கம், ரைட்டா. இப்ப பாருங்க, கையை தலைக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, கையை தலைக்கு பின்னாடி வச்சுக்கிட்டாப்ல. கையை தலைக்கு பின்னாடி நீங்க வந்து, சார் கையை நான் தலைக்கு பின்னாடி வச்சுக்குவேன், நோ ப்ராப்ளம், வச்சுக்கோங்க. அடுத்த கையை வந்து இப்படி கூட வச்சுக்கோங்க, இப்படி. அது ஒரு 5 நம்பர். பாருங்க, கையை ஃப்ரண்ட்ல வச்சுக்கிறேன் சார், நான் ஃப்ரண்ட்ல வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். சார் நான் கையை தரையில தொங்க போடுவேன் நான். நல்லா கையை தொங்க போடுங்க, நல்லா தொங்க போடுங்க, நல்லா தொங்க வைங்க. அவ்வளவுதான். நல்லா தரையை தொடுற அளவுக்கு போங்க. அப்போ உங்க லோவர் பேக்கு நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும். இப்ப நீங்க வந்து டெட் லிஃப்ட் போட்டிருப்பீங்க, அதாவது டீ பார் ரோஸ் போட்டிருப்பீங்க, குனிஞ்சு நிமிந்து எக்ஸசைஸ் அதிகமா செஞ்சிருந்தீங்கன்னா, இந்த ஹைபர் எக்ஸ்டென்ஷன் செஞ்சீங்கன்னு வைங்க, இது முதுகுல உள்ள பிடிப்பு எல்லாம் ஓடி போயிடும். முதுகுல உள்ள அந்த 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 ஹஞ்ச் இருக்கு பாருங்க, அந்த முதுகுல உள்ள பிடிப்பு எல்லாமே ஓடி போயிடும். வெரி குட். இப்ப நீ வெரி குட். பாருங்க, இப்ப பாருங்க, முதல்ல வந்து நம்ம கார்த்தி போட்டது பூராமே வித்தவுட் எனி வெயிட். இப்ப இவர் வந்து சப்போர்ட் ஒரு 5 கிலோ வச்சிருக்காப்ல. நீங்க ஒரு, நான் சார் வெயிட் எனக்கு ஈஸியா இருக்கு சார், நிறைய நம்பர் வருது, 5 கிலோ எடுத்துக்கோங்க. ரப்பர் பிளேட் இருக்கா, 10 கிலோ கூட வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். சரி, இது வந்து வெயிட்டை தொங்க போட்டு செய்யறது. இதவே இப்ப இந்த வெயிட்டை இப்படி பிடிச்சிக்கோங்க. பாருங்க, இதை வந்து நெஞ்சோட அணைச்சு பிடிச்சுக்கலாம், நெஞ்சோட அணைச்சு பிடிச்சுக்கலாம். அது வந்து அது முதுகு தான் ஹைபர் எக்ஸ்டென்ஷன். முதுகு பேக்கு, லோவர் பேக்குக்கு தான். லோவர் பேக்குக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நான் சொன்னேன், முதுகு வலி மூட்டு வலி மட்டும் உங்களுக்கு வந்துடக்கூடாது. ரைட். இப்ப அந்த வெயிட்டை வந்து தலைக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. ஆமா ஆமா, அவ்வளவுதான். இங்க பாருங்க. சார் நான் இப்படி போடுறேன், போடுங்க, எந்த விதத்துலனாலும் போடுங்க. உங்களுக்கு வந்து முதுகுல கிராம்ப்ஸ், ஸ்ப்ரெயின், முதுகுல சுளுக்கு பிடிப்பு, தசை பிடிப்பு, தசை சுளுக்கெல்லாம் ஏற்படக்கூடாது. இதை போட்டீங்கன்னா உங்களுக்கு அழகா ரெமடி ஆயிரும். பாருங்க, அம்சமா போடுறாங்க பாருங்க.
ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே, வெரி குட். அந்த காலை வந்து பின்னாடி வந்து அந்த ரப்பர் புஷ்ஷுக்குள்ள நீங்க வச்சுக்கிறணும். அப்படி இல்லைன்னா அந்த புஷ்ஷை மாட்டி விடுங்க. அப்படி இல்லைன்னா கால் தூக்கிடும், உங்களுக்கு ஆளை தூக்கிடும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த எக்ஸசைஸ். அருமையான எக்ஸசைஸ். நல்ல உங்க கீழ் முதுகுக்கு பெஸ்ட் எக்ஸசைஸ். ரைட்டு. இப்ப சைட்ல ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்படி பண்ணிட்டு போடுறாப்புல பாருங்க. இதுலயே பிளேட்டை வச்சுக்கிட்டு கையை பாருங்க, காதை ஒட்டி இருக்கு பாருங்க. கையை நல்லா கவனிங்க, கேப்பே இல்லை பாருங்க. நல்லா காதை ஒட்டி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா இழுவை நல்லா கிடைக்கும். ஹிப்ல வந்து நல்லா பிடிக்கும். நீங்க எந்த எக்ஸசைஸ் செஞ்சாலும் அது வந்து உங்க மசில்ல உள்ளணும். இட்ஸ் நாட் ஹவு மெனி, இட்ஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் ஹவு மெனி, இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ஹவு வெல். நீங்க என்ன செய்யறோம், எவ்வளவு வெயிட் செய்யறீங்க, எவ்வளவு நம்பர் செய்யறீங்க, அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்க எப்படி செய்யறீங்க, உங்க மசில்ல உழுகுதா, உங்க மசில் ரிசல்ட் கேக்குதா, கொடுக்குதா அப்படின்னு இடுப்புல பிடிக்கணும் உங்களுக்கு. இதுதான் அந்த இடுப்பு. அதை பாருங்க. அந்த வயிறை சுத்தி உள்ள கோர் மசில்ஸ், பர்டிகுலர்லி இந்த இடுப்புல வந்து இந்த ஆப்ளிக்ஸ், செராட்டஸ், இந்த ஆப்ளிக்ஸ், செராட்டஸ், அந்த மசில்லாம் ஒர்க் ஆகும் பார்த்துக்குங்க. நல்ல இடுப்புக்கு அருமையான எக்ஸசைஸ். ரைட், ஸ்டாப். நண்பர்களே, ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, லோவர் பேக் பத்தி எங்களுக்கு சொல்லுங்க சார் அப்படின்னாரு. அதான் நான் சொல்லியிருந்தேன், நீங்க வந்து உங்க முதுகு வலியும் மூட்டு வலியும் உங்களுக்கு வந்துடக்கூடாது. அப்ப நீங்க முதுகு வலியும் மூட்டு வலியும் வராம இருக்கணும்னா உங்க எக்ஸசைஸ்ல வாரத்துல 2 நாள் நல்லா நீங்க வந்து இந்த டெட் லிஃப்ட் எக்ஸசைஸ், இப்ப கார்த்தியும் பழனியும் செஞ்சாங்க, வெயிட்டோட செஞ்சாங்க, வித்தவுட் வெயிட் செஞ்சாங்க. அதை நல்லா பார்த்துக்கங்க. உங்க ஜிம்ல என்னென்ன அவைலபிலிட்டி இருக்கு அப்படின்றத வச்சு நீங்க செய்ய. நாங்களாம் அந்த 20 வயசு 1980களில் நாங்களாம் செய்யும்போது சனிக்கிழமை எங்க ஜிம்ல உள்ள வெயிட்டை பூரா போட்டு டெட் லிஃப்ட் பண்ணுவோம், ஹெவியா பண்ணுவோம். அப்ப வந்து யார் அதிகமான பவர் உள்ளவன், யார் அதிகமா பெஞ்ச் பிரஸ் போடுறோம், யார் அதிகமா ஸ்குவாட் போடுறோம், யார் அதிகமா டெட் லிஃப்ட் இருக்கிறோம் நாங்க செக் பண்ணுவோம். இப்ப இந்த எக்ஸசைஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சுக்கிட்டு இருக்கு. அதிகமா செய்யறது இல்லை, அதிகமாகவும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. ஏன்னா இப்ப இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் வந்து அதிகமா வலிக்குதுன்னா வேணாம் சார், அந்த எக்ஸசைஸ் எங்களுக்கு வேணாம் சார் அப்படின்னு ஓடி போயிடுறாங்க. ஆனா ஒரு சில பேர் பேக் எக்ஸசைஸ் நல்லா செய்யறாங்க. அப்படி செய்யறவங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா செய்யுங்க. லோவர் பேக்கை ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கோங்க. லோவர் பேக்கு, அந்த ரெஜின், அந்த ஹைபர், அந்த ஸ்பைனல் ஃபுல்லா நீங்க ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கிறணும். அதே மாதிரி மூட்டு வலியும் வராம பாத்துக்கணும். ஓகே, நல்லா சாப்பிடுங்க, ஜிம்முக்கு தொடர்ந்து போங்க, இந்த எக்ஸசைஸ் எல்லாம் செய்யுங்க. ஏதாவது டவுட்னா கேளுங்க. கீப் ஆன் வாட்சிங் மை வீடியோ, கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. தொடர்ந்து எல்லா பட்டனையும் அமுக்குங்க, வாட் எவர் த பட்டன்ஸ் மேபி. வாட்சிங் ஹவர்ஸை கூட்டுங்க. தேங்க்யூ. நல்லா ஜிம்முக்கு போய் செய்வீங்களா? ஓகே, தேங்க்யூ, குட் நைட்.